மாவீரன் அவன், சிவபக்தன். அவனை மாதிரி சிவபக்தனே கிடையாது. அவனுக்கும் வென அடிச்சுது. யாரு? ராவணன். என்னடா அவனுக்கு வென அடிச்சதுன்னா, அவன் பண்ணின தப்பு என்ன? அவன் குலமே நாசமாச்சு. பிராமணன், அசுரன். சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்திரஜித்து ராவணன் ரூமில் இருக்கான், வரல, சண்டைக்கு வரல. இந்திரஜித் அவன் பையன் சண்டை போடுறான். மாயாவி இல்லையா, பிரம்மாஸ்திரம் போட்டு எல்லாரையும் படுக்க போட்டான். எல்லாரும் படுத்துட்டான். இந்த பக்கத்துலேயும் நிறைய பேர் படுத்துட்டான், அந்த பக்கத்துலேயும் நிறைய பேர் படுத்துட்டான். ராவணனுக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிற போது குயுக்தி தோன்றது. நம்ம சீதையை பழையபடி மேலே தூக்கின்னு போய், விமானத்தில் தூக்கின்னு போய் அவளுக்கு இந்த போர்க்களத்தை காமிச்சா அதில் லக்ஷ்மணன், ராமன் எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? இதை பார்த்துட்டு அவன் மனம் கலங்கி இப்போவாவது தம்மேல ஆசைப்பட்டு வருவா, ராவணன் மேலே ஆசைப்பட்டு வருவான்னு அவனுக்கு ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம் வருது. அதனால என்ன பண்ணுறான், தங்கிட்ட இருக்கிற மந்திரிகிட்ட கேட்குறான், எத்தனை பேர் செத்து போயிட்டா? எல்லாரும் மயக்கம் போட்டு வந்துட்டா, ரொம்ப பேர் செத்து போயிட்டான். ஒரு காரியம் பண்ணுனா, சீதையை புஷ்ப விமானத்தில் மேலே தூக்கின்னு போகிறேன். அதனால் அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் எத்தனை பேர் இருக்காளோ, லங்கையில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் கடலில் தூக்கி அமைக்கிரு. செத்து போனவா எல்லாரையும் கடலில் தூக்கி அமைக்கிரு. வெளியிலே தெரியப்படா. சீதை பார்த்தா ராமனோட படம் தான் முழுக்க செத்த மாதிரி இருக்கணும். அவள் மனசை மாறிடுவா அப்படிங்கிற. உடனே அவள் சேனாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, அத்தனை பேரையும் கொண்டு போய் தன்னோட ஆட்கள் ஸ்ரீலங்காக்காரன் அத்தனை பேரையும் தண்ணியில் தள்ளி விட்டா. கடலில் எல்லாம் கடலில் மூழ்கி போயாச்சு. அத்தனை மேலேயே வரல. அதுக்குள்ளே விபீஷணனுக்கு முழிப்பு வருது. விபீஷணன் லக்ஷ்மணனை எழுப்ப பார்க்குறான், ஆஞ்சநேயர் எழுப்புறான். நம்ம ஹீரோ இல்லையா, அவர் போறார் சஞ்சீவ மலை கிட்ட. அந்த என்ன ஹெர்பு கொண்டு வரணுமோ அந்த மூலிகை, அவருக்கு அதுக்கெல்லாம் டைமும் இல்லை, யோஜனையும் இல்லை. எவன்டா